வெல் டே 4 எப்படி முடிஞ்சதோ டே 5 அதே மாதிரி முடிஞ்சது. என்ன வித்தியாசம்னா கைத்தட்டுற ஆளுங்க தான் மாறினாங்க. நேற்றுக்கு கேஎல் ராகுல், சுப்மன் கில்லாம் சேர்ந்து ஸ்லோ கிளாப் பண்ணாங்க. இங்கிலீஷ் பேட்டர்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட்லாம் சேர்ந்து கேஎல் ராகுலுக்கு ஸ்லோ கிளாப் பண்ணாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அண்ட் ஆல் தட். பட் இதை பற்றி நிறையா பேச போகிறோம் இந்த வீடியோவில். பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். அண்ட் மறக்காமல் முழு வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் லிங்க்கில். இன்றைக்கி வேகமான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம முதலே யூகித்தோம். அண்ட் அது எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பிச்சு நமக்கு ஆரம்பத்திலே பிச்சு எடுத்து காமிச்சிச்சு. குறிப்பாக ஜாக் ராலி அவர் நேற்றுக்கு கையில் ஒரு அடி வாங்கினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தொடர்ந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்தியாவோட பேசர்ஸ் வந்து. குறிப்பாக சிராஜ், பும்ரா 2 பேரும் மாறி மோதினாங்க. வந்து ஜாக் ராலி எப்படி தப்பிச்சாருங்கிறதே தெரில. ஃபஸ்ட்டு விக்கெட் வந்தது என்னமோ பென் டக்கெட் வாயிலாக. பென் டக்கெட் வந்து புல் பண்ண ட்ரை பண்ணார். பெரிய பேசலாக நினச்ச அளவு பவுன்ஸ் இல்லை. அண்ட் அது ஒயிட் மிடானில் கேட்ச். அப்புறம் அக்ரெசிவாக சீரி பாஞ்ச சிராஜ் கிட்டத்தட்ட ஷோல்டர் பார்ஜும் பண்ணார். பட் பென் டக்கெட் வந்து டிஸ்க்ரெஷன் பீயிங் த பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை இன்னும் பெரிய இஷ்யூ ஆக்காமல் அப்படியே விலகி போயிட்டார். மேட்ச் ரெஃப்ரி கிட்டேருந்து ஒரு ஓலை வருமா சிராஜுக்குங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சஸ்டெயின் குட் ஸ்பெல்ஸ் பும்ரா கிட்டேருந்தும் இருந்தது, சிராஜ் கிட்டேருந்தும் இருந்தது. பட் விக்கெட் விடலை. பிற்பாடு ஆகாஷ் தீப் வந்தார். அங்கே ஹாரி ப்ரூக் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் செம்மையாக ஆடினார். 4-6 அப்படின்னு ஃபீல்டை வந்து பிக் பண்ணி ஆட்டிருந்தார். சரி, எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி லாங் லெக் வச்சா நேராக தூக்கி லாங் ஆஃப் மேலே ஒரு 6 அடித்தார். ஸ்மார்ட் பேட்டிங். ஆனால் அடுத்த ஓவர் ஆகாஷ் தீப் சுதாரிச்சிட்டார். நேராக ஸ்டம்புக்கு ஃபுல்லாக போட்டார். அண்ட் ஃபைனல் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குங்கிறத பார்த்துட்டு திரும்ப இந்த முறை இன்ஃபேக்ட் ஸ்கொயர் லெக் லாங் லெக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரேம்ப் ஆடுறதுக்கு பதிலாக ஒரு கன்வென்ஷனல் ஸ்வீப் ஆட போனார். ஸ்டம்பை தெறிக்க விட்டார். அதுக்கப்புறம் தொடர் சரிவு. ஜோ ரூட் ஒருத்தர் தான் நல்லா ஆட்டிருந்தார். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவரோட அபாரமான ட்ரிஃப்ட்டு அண்ட் எத்தனை நல்ல விக்கெட்டை எடுத்தார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்லி மாளாது. நீங்கள் பார்க்கும்போது 40 ரன் அப்படிங்கிறது வந்து இவரோட ஸ்கோர். பட் அது ஒரு இன்வேல்யூபிள் 40 அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும். பென் ஸ்டோக்ஸ் அவரும் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஒரு ஸ்லாக் ஸ்வீப் திரும்ப வாஷிங்டன் சுந்தர் ஸ்டம்ப் எழுந்தார். ஜேமி ஸ்மித் அவுட் ஆனது அற்புதமான ஒரு பந்து. நல்ல ட்ரிஃப்ட், அதிகபட்ச ட்ரிஃப்ட் வந்து வாஷிங்டனுக்கு தான் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ட்வைஸ் தி அமௌண்ட் வேறு எந்த ஸ்பின்னருக்குமே. அண்ட் இங்கிலாண்டில் போடுற போலர்ஸில் கிராம் ஸ்வானோட அதிக பர்ச்சேஸ் இருந்திருக்கு ட்ரிஃப்ட் வாயிலாக. அதுக்கப்புறம் இந்தியா தடுமாறி கேஎல் ராகுல் வந்து 5 ரன் இருக்கும்போது ஒரு கேட்சை விட்டார் பிரைடன் கார்ஸ். பட் அதை தவிர செம்ம போலிங். அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் 2 4 அடித்தார். இறுதியில் 58க்கு 4 இந்த மேட்ச் எப்படி வேணால் போகலாம். மறக்காமல் 5வது நாள் டியூன் இன் பண்ணி பாருங்கள் எங்கள் காமெண்ட்ரியை. சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழ்.